அது சூறாவளி அடிக்கிற நேரத்தை அடிக்குது. இப்ப நாங்க கடையை சிவப்பு கட்டி கொண்டு போனா சிரிப்பினமல்லே கையோர்க்கான ஒரு போட்டோ பிடிப்போம் எல்லாரும். ஈரல் இதுதான் ஜாழ்ப்பாணம் ஃப்ளை எமிரேட்ஸ்னு சொல்லி இந்த இப்படி கணக்கு ஜெசியில் வந்திருக்கு. ரொனால்டோ வந்திருக்குது. இந்த எல்லாம் 1000 ரூபா 1500 ரூபாய் தான் கொடுக்க போறோம். நல்லூர் கடைக்கு போறோம். இந்த குளிருக்கு போடுற ஷர்ட் இருக்குது. என்ன கிரீம் பூசுறானு தெரியாது. என்னன்னு தெரிகிறேன் எனக்கு. பொய் சொல்ல கடை கவசை தான் நான் நிக்கிறேன். குப்பொண்டுங்கோ விழுந்து கிடந்தது. நீங்கள் டிசைனை வேலையிலும் இல்லை பார்க்கணும். இல்லை பிரச்சனை. வணக்கம் சோதரங்கள். இன்றைக்கு என்ன வீடியோ ஒன்று தானே நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு என்ன வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு முழு நேரம் நான் கடையில் தான் போய் நிற்க போகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு ஆள் லீவு ஆகையால் எங்கட யாழ்ப்பாணம் நல்லூர் கடை இருக்குது தானே, அங்கே தான் நான் போய் நிற்க போகிறேன். இப்போ அதை திறந்து கூட நாங்கள் எங்களோட வாகனத்தை இருப்போம். யாரும் எங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே தட்டி விடுங்க. இன்றைக்கு எப்படியும் கடை வர ஒரு 8 9 மணி ஆகும். லீவ் பண்ணிட்டால் நான் தான் போகணும். என்றாலும் இந்த வீடியோ போடுறது நிப்பாட்டக்கூடாது. ஆகையால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேறங்கோ வேப்பமெல்லாம் விழுந்து போட்டாட்டே காட்டு வரதுட்டு விடியப்புறம் வந்து பார்த்தா கொப்பெல்லாம் கதவுக்கு மேலே விழுந்து கிடந்தது. இங்கே அம்மா என்ன வேலை செய்து கொண்டிருக்கா, என்ன வேலைன்னு சொல்லி பார்ப்போம். என்ன வேலை நடக்குது? என்ன வேலை நடக்குது? என்ன வேலை? என்ன வேலை நடக்குது? மாலை கட்டுறீங்களோ? சரம் இப்போ கட்டினது பாப்போம் இருக்கா? பூவை வச்சு கட்டுறேன். அது ஏதோ மாலை எனக்கு அதை மாலை கட்டிங்க மாலை கட்டாம ஒரு மாதிரி பாப்பம் இருக்கா? காட்டுங்க இருக்கா? வடியா தூக்கி காட்டுங்க இருக்கா? இந்த வேற என்ன மாதிரி சரம் இருக்கான்னு சொல்லி இன்றைக்கு கடையில இல்லை நிற்க போறேன் நான். இன்றைக்கு லீவ் இல்லை. ஒரு ஆள் லீவ் என்றாலும் நான் தான் கடையில் நிற்க போகணும். இன்றைக்கு நல்லூர் கடை நல்லது நல்லது. ஆனால் வேற வேலையிலும் இல்லை பார்க்கணும். அதில் பிரச்சனை. சரியான வேலை பார்க்குறேன். உடம்பு சரியான வேலை பார்க்குறேன். இது என்ன இது? இது என்ன இது? இது அந்த பூவுக்கு வைக்கிறேன். நெஞ்ச பார்த்தீங்களோ நாவல் பூ நான் காட்டினேன் உங்களுக்கு. அதுதான் பூ வடிவேல இருக்கு. அந்த மாதிரி கிடக்கு. வித்தியாசமா வடிவா கிடக்கு. நல்லா இருக்குது. சூப்பரா கிடக்கு. எல்லாம் நீங்க கேப்பீங்க இத கோயிலுக்கு கொடுக்கலாம் தானே. ஆனா இந்த பூ எல்லாம் கோயிலுக்கு கொடுக்குறே இல்லை. அப்ப இது தலைக்கு மட்டும்தான் கட்டுறேன். நான் கோயிலுக்கு பூவெல்லாம் முடிஞ்சு கழுவி எல்லாம் வச்சுட்டேன். பிறகு கொஞ்சம் நேரம் இருந்தது. இது எங்கட மரத்திலையும் பிடுங்கி இதில் பக்கத்து வீட்டையும் எங்கட மரத்தான் கொஞ்சம் நிற்கிது. பக்கத்து வீட்டிலையும் எங்கடையும் பிடுங்கி இதை கட்டுறேன். பாருங்க நாவல் வடிவல். நீங்க பார்த்தா நீங்களே நாவல் சேரம் வடிவா தான் இருக்கு. நாவல் சேரம் வித்தியாசமா தான் இருக்கு. நாவல் என்னென்றால் பூ வெளியில வாங்கணும். பூ வெள்ளை பூ மல்லிகை பூ வாங்கணும். சரியோ? இப்ப நாங்கள் ஒரு சிவப்பு சாரைக்கு நாவல் சேரத்தை கட்டலாமோ? கட்டையிலாது. அப்ப நாவலுக்கு தான் நாவல் கட்டலாம். நீலத்துக்கும் கட்டலாம். நீங்கள் டிசைனா நீலத்து இதை சிவப்பு கட்டி கொண்டு போனா சிரிப்பினமல்லே. அது நல்ல கலர்ஃபுல்லாவா வானவில் கலர்ல இருக்கும் தானே. அப்ப என்ன ஏதாச்சும் தெரியுமோ கிடக்குற கலரை மாத்தி 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 கட்டி போட்டு ஆப்பியை கட்ட வேண்டியதான். நல்லா கிடக்கு. வேற சரி, நீங்க வேலையை அந்த மாதிரி மணியா கிடக்கு. நான் போயிட்டு வரேன். சென்று வருகிறேன். நான் வேலையை பாருங்க. அப்பா இன்றைக்கு அப்பா நாளைக்கு தான். சரி, இங்கோ இங்கால வாழைக்குள்ள விழுந்து கிடக்கு. வேற இந்த இடத்துல வாழைக்குள்ள இந்த காத்துகளுக்கு விழுந்தது தான் வாழைக்குள்ள. அதே மாதிரி விடியப்புறம் நான் விடிய உழம்பி ஒரு 4 மணி 5 மணி விளக்கிட்டு வெளியில் போனேன். நான் இப்போ போய்கள் இந்த வேப்பமரம் குப்பொண்டுங்கோ விழுந்து கிடந்தது. விழுந்து அந்த எடுத்து போட்டு கிடக்கு. இந்த அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்த கொப்பு எடுத்து போட்டு இருக்கு. வேறுங்கோ பெட்டிய கொப்பு நல்லாலும் ஆக்களுக்கு மேலே விளையில இந்த அப்படி இப்படி இருந்தோன்று இருக்க. இந்த இடத்துல தேங்காயம்பளம் இன்னும் ஒரு 4 நாளைக்கு தேங்காயம் ஃபுல்லாக பிடுங்க போகிறோம் நாங்கள். மற்றது எப்படி இருக்குன்னு வருங்க எங்களோட வீடு. அடிக்கடி வீடியோவில் காட்டியிருப்பேன். ரெண்டாலும் திருப்பி இங்கே காட்டுறேன். இந்தா இதில் ஒரு பெனை ஒன்று இருந்தது. அந்த பெனையெல்லாம் இடி விழுந்தது. பெட்டிய வேணை நல்லாலும் அந்த பெனையில் அடி வீட்டிலாம் இடி விழுந்திருக்கும். எப்பயுமே வீட்டில் உயரமான மரங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த இடிகளில் இருந்து பாதுகாப்பு இருக்கும். வீடு தான் உயரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வீட்டுக்கு மேலே தான் இடி விழ சந்தர்ப்பம் கூட இருக்குது. ஆகையால் இப்போ தெரியும் தானே காலநிலை எல்லாம் வித்தியாசமாக மாறிவிட்டது. சரி, நாங்கள் புறப்படுவோம். என்ன சென்று வருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் புரிம்பா தெரியணுன்றதுக்காண்டி பச்சை டீசரோட மதுசன் வந்து நிற்கிறார். என்ன புரிம்பா தெரியணும் உங்களை பார்த்தா? அப்படியோ? ஏன் அப்படி புரிம்பா தெரியணும் உங்களை பார்த்தா? அதுக்காண்டியே பச்சை டீசர்ட். ஏதாவது ஃபங்க்ஷனுகள் இரவு கொஸ்டிகள் ஹிஸ்டிகள் வந்தால் இந்த மாதிரி தான் இவர் பச்சை டீசர்ட் போட்டு வருவார். கிடையாது கவசை தான் நான் நிற்கிறேன்டா. இந்த பைக்குக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே இந்த பைக்கில். அதான் நீ எடுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோ என்ன பச்சை டிஷர்ட்டா?
டேய் இந்த பைக்குக்கு மட்டும் தானடாப்பா இந்த கலர்ல வரும், மற்ற பைக் ஒன்றும் இப்படி கலர்ல நாங்கள் பெயிண்ட் அடிக்கல ஒன்றும் செய்யல, அதை பிடிச்சிடுவாங்க. ஏன்னா அது ஒரு மினுங்கிற கலர் தானே, இந்த கலர் மற்ற ஒரேஞ்சில் ஒரு கலர் ஒன்று இருக்குது, அந்த ரெண்டு கலரும் நாங்கள் பைக்குக்கு பாவிக்கல. ஏன்னா அந்த ஒளி இரவு நேரத்தில் ஒழிக்கும், அது அந்த பச்சை ஒரேஞ்ச் கலர் உண்டு, மற்ற பச்சை கலர் உண்டு, அவ்வளோதான். சரி, நாங்கள் சௌரங்கள் இப்போ நல்லூர் கடைக்கு தான் போக போகிறோம். சங்கான கடைக்கு போயிட்டு தான் நல்லூர் கடைக்கு போகணும். இப்போ நாங்கள் எங்களோட சங்கான கடை வந்துட்டோம். சங்கான கடைக்கு வந்துட்டு இன்னும் காரை விட்டு இறங்கிலிருந்து நீங்கள் யோசிப்பீங்கள். என்னென்னு சொன்னால் வேலை என்ன வேலை நினைக்கிறீங்கள்? அதாவது ஸ்டொக் ஆட் பண்ணுறேன் கடைக்கு, இந்த ஃபோனில் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணி போட்டு உள்ளுக்கு போய் ஸ்டிக்கர் அடித்து போட்டு நல்லூர் கடைக்கு கொண்டு போகணும். நாங்கள் இப்போ டேக்ஸுகளும் கூடி போட்டுது உங்கள் சௌரங்க, டேக்ஸுகள் அதுகள் எல்லாம் கூடி போட்டுது, அதால் கஷ்டம்தான். மற்றது என்ன, இது ஓகே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி போட்டு என்னடா சொல்கிறா என்னெல்லாம் எண்ணியாச்சா? 24 கூட 6 கிடையாது, இது கூட 6 கிடையாது, 50 கிட்ட வரும். என்ன 6 இன்ச் வைக்கிறதா? இல்லை பூரா நம்ம கணக்கு பார்த்துட்டு வரேன். சங்கான கடைக்கு வந்தாச்சு. இந்த சரியா எங்கட சங்கான கடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வேப்ப மரம் பயல்கரை இங்கே கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் தான் எங்கள் சங்கான கடை இருக்குது. என்ன எண்ணியாச்சா? எண்ணியாச்சா? சிட்டி பேப்பாரு அடே ஆளுக்கு இன்றைக்கு அங்கே போவாதுக்கு சந்தோஷம், ஆளுக்கு நல்ல சிரிப்பேன். ஆனால் நீ நாளைக்கு கொண்டு வந்து இரவு கொண்டு வந்து துறப்பு தருவேன். நாளைக்கு நாங்கள் இங்கே என்ன கிரீம் பூசுறானு தெரியாது, என்னன்னு தெரிகிறேன் எனக்கு. பொய் சொல்லாத, நீ கிரீம் தான் பூசுற, பொய் சொல்லாத நீ. உங்க என்ன வெள்ளி ஆகட்ட இந்த பேருங்க முகத்தை வெள்ளி ஆயிட்டானுவான். வெள்ளி ஆகலையோ இந்த பேருங்க 2 பக்கத்தில் வச்சா தான் வெள்ளியா தெரியும் பேருங்க. என்ன அவன் தானே வெள்ளையா இருக்கிறான். என்ன நல்ல இந்த இப்போ இங்கே ஜீன்ஸ் எண்ணியாச்சு, அதில் எத்தனை ஜீன்ஸ் இருக்கு? எல்லாம் பிக் சைஸ் தானே, பிக் சைஸ் தானே. என்ன 38, 40, 42 மட்டும் இருக்கா? 36 வந்துருக்கூடா? 36, 38, 42 வேற இல்லை. என்ன 40 மட்டும் வந்திருக்கு. என்ன 36 பாப்போம், பரவாயில்ல 36. ஆனால் 42 அடிச்சிருக்கலாம், பல ஓட்டுனா 36 பாப்போம். எல்லாம் ஒரே கலர்லாம் வந்திருக்கு அப்படியா? 36 கொஞ்சம் பெரிய கட்டிங் தானே. என்ன இந்த பெரிய கட்டிங் கட்டாக்களுக்காண்டி இந்த சைஸில் எடுத்துருக்கோம். மற்ற 40 காட்டும் இருக்கா பகியில் பெரிய கட்டிங் கட்டாக்களுக்காண்டி. என்றால் எப்போயா வந்துட்டு தான் இந்த மாதிரி சைஸில் ஜீன்ஸ் வேறு என்ன கைக்கு கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ துணிகள் இந்த விலைகளும் கூட்டிட்டு டேக்ஸுகள் தெரியும் தானே உங்களுக்கு. இது 40 பெரிய சைஸ், ஃபுல்லாக கருப்பு தானே. என்ன கருப்பில் சின்ன சின்ன கலர் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஆசிட் வாஷ் வேணுமானாக்கள் எங்கள்கிட்ட 3 கடையிலும் இருக்குது, அந்த எடுக்கலாம் நீங்கள். மற்ற இந்த மாதிரி லைன் ஜீன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொண்டு காட்டு நாங்கள் இங்கே நல்லூர் கடையில் கணக்கு கொடுப்போம். என்ன நல்லூரில் காட்டுற உடுப்பு மாதிரி ட்ரிங்கோலையும் இருக்குது, இங்கேயும் கணக்கு உடுப்புகள் இருக்குது. வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சும்மா இல்லை. இந்த உங்க காட்டுறேன் உதாரணத்துக்கு. இந்த லினன் ஷர்ட் இருக்குது. இந்த ஃபொரினால நீ வருவீங்க தானே, என்ன வெளிநாட்டில் வருவீங்க தானே, வரைக்குள்ள எங்களோட கடையை வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடுப்பு பார்த்து எடுங்கோ. இப்போ ஏண்டால் எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் இந்த சீசனுக்கு வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வருவீங்கள். இதங்கள்கிட்ட XL 2XL 3XL மட்டும் இருக்குது. இந்த டிஷர்ட் அங்கே கொண்டு காட்டுறேன் ஃபுல்லாக. இங்கே மற்ற இந்த குளிருக்கு போடுற ஷர்ட் இருக்குது. இந்த இப்படியானது எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. பார்த்தாலே தெரியும். ஜீன்ஸுகள் ஷோர்ட்ஸுகள் எல்லாம் இருக்குது, யோசிக்க தேவையில்லை நீங்கள். இப்போ முள்ளவங்களை தான் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கோம் நாங்கள். வேறு என்ன வேறு இதுக்கு யோசிக்க தேவையில்லை. இந்த ஒயிட் கலர் இந்த மாதிரி ஜீன்ஸ் இருக்குது. இது லினன் இல்லை, ஒரு ஹொட்டனும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் லினன் இருக்குது. லினன் அங்கே போனேன் எங்கே கடையில் ஏதோ ஒரு கடையில் எடுக்கலாம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கடையிலேயும் கீழே போய் எடுக்கலாம். டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு கடையில் முடிஞ்சு ஓடும் தானே. இதில் கருப்பு லினன் இருக்கு, அடுத்து காடுங்க மோசன். கருப்பு லினன் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு லினன் கிடக்குது. அஞ்சு வேறுங்க கருப்பு லினன் இருக்குது. இதில் பார்த்தா தெரியும். எதிர்த்து 36 மட்டும் சைஸ் இருக்கா? 30 34 மட்டும் சைஸ் இருக்கா? கருப்பு லினன் வேணுமானாக்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு அங்கே ரிங்கோ எல்லாம் முடிஞ்சிடா. கருப்பு லினன் ஒன்றே தான் இருக்குதான். பட் இந்த மாதிரி இஞ்ச இப்படி குளர் தேவையான குளர் எடுக்கலாம். இப்படி கணக்கு நாங்கள் இப்போ ஸ்டிக்கர் அடிச்சுட்டு வலிக்கிட போகிறோம். மற்ற சிலிம் ஃபிட்டுகளும் இந்த பக்கம் வச்சிருக்கோம் பாருங்கோ, தெரியும் தானே. மற்ற இந்த வேறங்க இப்படி இருக்காண்டு. இப்போ நாங்கள் நல்லூர் கடைக்கு போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட வைமன் ரோட்டில் இருக்கிற நல்லூர் வைமன் ரோட்டில் இருக்கிற கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த வேறங்கோ இல்லை 10 மணிக்கு தான் திருவண்ணாமலை கடையும்
நல்லூர் கடையும் திறக்கிறாங்க. மற்ற கடை அதாவது சங்கன கடை 9 மணி திறப்போம். இந்த போட்டு கொஞ்சம் இஞ்சால இறங்கி வரணுமா அந்த அலைஞ்சால வாகனங்கள் மட்டும் இப்போ கோடு சொன்னவா பாக்கியால் நாங்கள் ஒரு இறக்கி போட்டு ஒன்று பார்த்துட்டு இந்த பக்கம் போட்டு ஒன்று நினைக்கிறேன். இல்லாட்டி இஞ்சால நடுவில் எங்கேயாவது போட்டினா ஓகே இறக்கும்னு நினைக்கிறேன். அந்த உடனே உள்ளுக்க கடை இந்த மாதிரி தான் கிடக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கஸ்டமர் வந்தால் டக்குன்னு நாங்கள் பில் போடுறதால டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் போயிட்டுது. அந்த இதில் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது பொம்மையில எல்லாம் வச்சு நல்ல நல்ல உடுப்பால் இருக்குது பாருங்கோ. இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண மாதிரி கீழே இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ஒயிட் கலர் ஒன்று வந்தது அதெல்லாம் காட்டுறோம் பாருங்க. எல்லாமே இருக்குது. என்ன கடை அங்கே அந்த பக்கம் வச்சுருக்கோம். கணக்க பொம்மையில் வச்சுக்கிறோமே நாங்கள் கணக்கு உடுப்பல் வந்துருக்கு. லினன் இருக்குது. ஒயிட் கலர் லினன் பண்ண சொன்னால் ஒயிட் கலர் லினன் இருக்குது. இந்த 2 கடையில் எடுக்கலாம். இந்த மாதிரி ஷர்ட் இருக்குது. மற்றது இந்த இப்படி இருக்குது. இதெல்லாம் போட்டால் வட்டியாக இருக்கும். வட்டியாண்டா வேறு லெவலில் இருக்கும். போட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த வடி இருந்தால் இப்படி இருக்குது. கலர்கள் எல்லாம் இருக்குது பாருங்கோ. எல்லாத்துலேயும் கலர். இதெல்லாம் லினன். மற்றது இந்த மாதிரி வெண்ணியன் இருக்குது. மற்றது நேற்று வந்தது எல்லாம் சோ பண்ணியாச்சோடா. நேற்று வந்தெல்லாம் சோ பண்ணியா செஞ்சால ஒயிட் கலர் எல்லாம். மற்ற இந்த மாதிரி ஷர்ட் இருக்குது. இது கூட வாக்க விரும்பினும். இந்த இப்படி இல்லை இது நேற்று வந்து சோ பண்ணல என்ன காணையிலே அதை எந்த பக்கம் கிடக்குன்னு காணையிலையே. நேற்று ஒரு 3-4 பேக் கொண்டு வந்து நாங்கள் காணையில் இன்னும் அஞ்சால வச்சிருக்குது. இந்த இதுகளுக்கு வச்சிருக்குது. அவங்களுக்கு அடுத்து ஆறுதலாக காட்டுறேன். சோ பண்ணி நான் அப்புறம் காட்டுறேன் நான். சரியோ கனவுக்கு உடுப்போல் வந்திருக்கு உண்மைக்கும். இதெல்லாம் 1000 ரூபா 1500 ரூபாய் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஒரு பேக்கு இருக்கிறது சரியான மெருகை தான் கொடுக்க போகிறோம். எங்கிற காணையில் என்ன இஞ்சால ஒளிச்சு வச்சு கிடக்குடா. இல்லை இது குப்பை. இது எங்கிற காணையில் இந்த இதுக்கு கீழே கிடக்குதோ இந்த பக்கம் கிடக்குது. புது உடுப்பல் கணக்கு வந்திருக்குது. எடுத்து காட்டுறோம் நாங்கள். இப்போ இந்த ஆறுதலாக காட்டுறோம் என்ன இந்த இதுக்கும் புதுசாக வந்த டிஷர்ட் தான். மீடியம் லார்ஜ் எக்ஸல் இருக்குது. இந்த மாதிரி இந்த பாருங்கோ எல்லாம் நல்ல குவாலிட்டியான சாமான் தான். இந்த மாதிரி டிஷர்ட் இருக்குது. மற்ற இந்த மாதிரி துணியில் இருக்குது. மற்ற இந்த இப்படி டொப்டர் ஸ்லீவ் மற்ற இப்படி இருக்குது. இந்த மாதிரி எல்லா மாடல்லையும் இருக்குது. மற்ற ஜேசி உங்களுக்கு பேருந்து காட்டுறேன் பாருங்க. மைக் போட்டு வடியாக விளங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு என்னென்ன ஜேசி இல்லைங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி. கணக்கு 30 ஜேசி கிட்ட வந்திருக்கு. எக்ஸல்லே பெரிய சைஸ் தான். அந்த இல்லை குலர் வச்ச மாதிரி நல்ல குலர் வச்சு இந்த மாதிரி ஃப்ளை எமிரேட்ஸ்ன்னு சொல்லி இந்த இப்படி கணக்கு ஜேசியில் வந்திருக்கு. ரொனால்டோ வந்திருக்குது. இந்த மாதிரி வடியாக காட்டுறேன். சரி கொஞ்சம் இதில் நான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் சாப்பாடு கண்ட்ரோல் தானே. 4 நாளைக்கு கடுமையாக சாப்பிடுவேன். 4 நாளைக்கு தான் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருப்பேன். அப்போ உங்களுக்கு சாப்பாடு கடைக்கு போய் நல்ல சாப்பாடை வாங்க போகணும்னு சொல்லி போயிருக்கோம். நண்பன் பிரகாஷ் தான் வந்து நிற்கிறார். இந்த பேருங்க கோயில்களை இடங்களை பேருங்க தெரியுதா. நல்லூர் பக்கத்தில் எங்கள்ட கடை இருக்குது. நல்லூர் துவங்கின டைமில் எங்கள்ட கடைக்கு வாங்க கண்டிப்பாக சரியோ. இப்படி எங்களை பார்த்தா தெரியும் பாருங்க. ரோட்டுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தான் யாழ்ப்பாணம். தற்போதைய யாழ்ப்பாணத்தின் நிலைமை இப்படித்தான் இருக்குது பாருங்கோ. மற்றது என்ன விஷயம் என்று சொன்னால் இன்னொன்றும் வேக்க வருது இல்லை கதைக்கிறதுக்கு டக்கண்டு. சொன்னால் நல்லூர் பகுதியில் ஒரு கடைக்கு தான் வந்து நாங்கள் அந்த ஏச்சம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்து நாங்கள் இதில் பாபிக்கு சிக்கன் வச்சுக்கிறோம் போல். வேறு என்ன வேறு கண்டு நீங்கள் சொன்னால் பாபிக்கு சிக்கன் இருக்குது. பாபிக்கு சிக்கன் மெச்ச மாதிரி கிடைச்சிருக்கு சிக்கன். அந்த மாதிரி தான் கிடக்கு. பார்க்குறதுக்கு ஆசையாக தான் கிடக்கு. இதை தான் நாங்கள் இப்போ போய் வாங்கி சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரல் இருக்குது. கோழி ஈரல். இது ஆட்டிறைச்சி டேவல். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் இருக்குது. இங்கால முட்டையை பாருங்கள் என்ன வேறு இருக்குன்னு சொல்லி முட்டை இருக்குது. இங்கால பாபிக்கு சிக்கன் இருக்குது. அப்படி கணக்க சாப்பாடுகள் இருக்குது வேறங்கோ. அந்த மாதிரி தான் கிடக்கு பார்க்குறதுக்கு. இங்கால சலாட் எல்லாம் போட்டு வேறு லெவல்லாம் கறியினம். கடைக்குள்ளே வந்த இல்லை கடைக்குள்ளே கணக்கு சாப்பாடுகள் விதமாக இருக்குது. அங்காலையும் கணக்கு விதமாக இருக்குது. அந்த பக்கமும் அங்கால இது நெத்தலி கருவாட்டு பொரியல்கள் மற்ற கறிகள் விதமான கறிகள் அப்படி இப்படி கணக்கு கிடக்கு. நாங்கள் 1-2 தான் காட்டுறோம். என்ன அப்படி தானே பிரகாஷ் சொல்லுங்க வேறு பசிக்கு தான் இருக்கு. இந்தியாவில் பேர்கர் எல்லாம் இருக்குது. பேர்கர் இருக்குது. பேர்கர் இருக்குது. என்ன இது சும்மா ஃபிராக்கு வடிவுக்கு சாப்பாடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவாக இருக்குது. இந்த வேற கடை எப்படி இருக்குண்டு இந்த கடை தான் ஏச்எம் பிரதர்ஸ் கார்சியலுக்கு பக்கத்தில் கிடக்குது. இந்த வேறங்க ஏச்எம் பிரதர்ஸ் இந்த இதுக்கு பக்கத்தில் கிடக்குது. இந்த ஹரி ஹோட்டல் எனக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஒரு நாள் நான் சாப்பிட்டது இல்லைங்க. சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். சரியோ என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் வாங்கியிருந்தாச்சு. இப்போ இந்த நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் ஆறுதலாக சொல்கிறோம். சாப்பிட்டு முடிக்க விட்டு சொல்கிறோம். என்ன சரி சாப்பிட்டு முடிய வீட்டை வைக்க சொல்லுவோம். இப்போ பேருங்கோ வேற உடுப்பு போட நினைக்கிறார் ஒருத்தர்.
அப்படி எங்கால பேருந்து ஆறுதலாக காட்டுவோம் என்ன உடுப்போல் இல்லாமல் என்ன கணக்கு ஒரு வேக்கைக்கு இருக்குது புது ஸ்டொக் எல்லாம் கணக்கு இருக்குது டிக்டாக் இல்லாட்டி டிக்டாக்கில் வேறுங்க ஸ்டொக் பார்க்குறேன்டா இந்த ஜேசி எல்லாம் சட்டப்படி இருக்கும் போட்டால் வெடியாக இருக்கும் வெடியாண்டா அப்படி வெடியாக இருக்கும் இது எக்ஸல் சைஸ் எக்ஸல் என்ன மாதிரி இருக்கண்டு வேறுங்க எக்ஸல் நல்ல குளர் வச்சு அந்த மாதிரி தான் கிடக்குது சூப்பர் பார்க்கவே வேறு லெவல் எக்ஸல் என்ன கலவு பெரிய கட்டிங் அதோட பேக்கி கட்டிங் வாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு கிடைக்க விளம்பரம் ஜீவனம் கடைக்கு சரியோ இந்த பாருங்க சாப்பாடு சிக்கன் அதோட என்ன நடக்கு இந்த வேற சிக்கன் எப்படி இருக்குன்னு வேற இது சலாட் இது ஈரல் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சிக்கனை தந்த சோஸ் இந்த பேரங்கோ மற்ற ரொட்டி தந்திருக்கணும் இது 700 ரூபா பிரியாணி உண்மைக்கு நல்ல லாபம் பேரங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பாடு உங்களுக்கும் பார்க்க ஒரு மணி நினைக்கிறேன் கையோர்காரங்க ஒரு ஃபோட்டோ பிடிப்போம் எல்லாரும் கையெடுப்பும் போட்டுட்டு எடுக்க மாட்டோம் சரி ஓகே சாப்பிடுங்க இந்த வேறங்க நாங்கள் சாப்பிட முடிய விட்டு சொல்கிறோம் இப்படி இருக்கான டேஸ்ட் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரி நான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்பா என்ன காத்தடிக்குது கொஞ்சம் வேறங்கோ சும்மா வேற அது சூறாவளி அடிக்கிற நேரத்தை அடிக்குது இப்போ நாங்கள் கடையை பிடித்து வந்துட்டோம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த இறைச்சல்ல விளங்கும் அவ்வளோத்துக்கு காத்தடிக்குது நாங்கள் கடுங்காத்துஞ்ச இந்த வழி காக்கதீ வழி வட்டுக்கோட்டை போவோம் அந்த ரோட்டு சரியான காத்துங்க கடும் காத்து சொல்லி வேறையில அவ்வளோத்துக்கு காத்தடிச்சு கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் அப்படியே வீட்டை போய் கொண்டு இருக்கோம் ஓகே சகோதரங்கள் நாங்கள் இப்போ சங்கான கடைக்கு வந்துட்டோம் இங்கே பின்னால் தான் இருக்குது இப்போ நாங்கள் கடையை 2 கடையும் பூட்டியாச்சு இப்போ மற்ற கடை பூட்ட போகிறோம் பூட்டி போட்டு எங்கே வீட்டை வெளிக்கிட போகிறோம் பார்ப்போம் இப்போ தலைமை வட்டத்தான் மேடம் இல்லை சொல்கிறீங்க வட்ட சொல்லி கொஞ்சம் ஆறுதலாக வட்டுன்னு கோவிக்காதீங்க ஓகே சகோதரங்கள் சந்திப்போம் நன்றி